வணக்கம். பொதுவா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோத்துறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனா நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதுக்கு நாம தான் காரணமா இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம், எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளோ நஷ்டங்கள் வந்திருக்கும், எவ்வளோ அவமானங்கள்லாம் வந்திருக்கும். ஆனா நம்ம நல்லா வாழக்கூடாதுன்னு நினைச்சு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருப்பான் இல்லையா? அவன் முன்னாடி மனசு உடைஞ்சு போய் துளியளவு கண்ணீர் விட்டுறாதீங்க. ஒரு சில நேரம் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தாங்க முடியாம நிறைய கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது மரணத்தின் விளிம்பு, அதாவது உச்சக்கட்டம் சொல்லி நூல் இலையில நம்மளோட உயிர் இருக்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட போயிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கோங்க. துளியளவும் கண்ணீர் சிந்திடாதீங்க. நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்ம சாகணும்னு ஆசைப்பட மாட்டான். அவன் என்னைக்கு அழுவான், என்னைக்கு வேதனைப்படுவான், என்னைக்கு அவன் கஷ்டத்தை நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலே இருப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும்